வீடியோ பார்த்துருப்பீங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று தான் ஒரு ப்ராங்க் வீடியோ வந்து போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலாம், நான் கார்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன். நேற்று வந்து சும்மா ப்ராங்க் பண்ணோம். இந்த மாதிரி வந்து ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சியை வந்து ப்ராங்க் பண்ணியிருந்தோம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபோன் உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்களேன், ஃபோன் உடஞ்சிருச்சு. சும்மா விளையாட்டாக பண்ண போய் விளையாட்டு வந்து விபரீதம் ஆகிடுச்சு. சும்மா யதார்த்தமாக ஒரு வீடியோ எடுக்கணும், ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது தான். அது வந்து நான் வந்து என்ன ஆப்பில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. அந்த ஆப் பண்ணி தான் அந்த ப்ராங்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு, அந்த ப்ராங்க்லாம் முடிச்சுட்டு நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:48. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோன் உடஞ்சிருக்கு. நீங்கள் பாருங்களேன், எப்படி சுக்கான ஒழுங்கிடுச்சு. என் மேலே தான் மிஸ்டேக்கு. ஷார்ட்ஸ் போட்டுட்டு நான் வந்து ஃபோனை வந்து பேக்கெட்டில் வந்து வச்சுட்டேன். பேக்கெட்டில் வச்சிட்டோன்னா ஸ்பீட் பிரேக்கரில் ஏறுறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோன் விழுந்துருச்சு. நல்ல வேலை, காட்ஸ் கிரேஸ் வந்து நான் அதை வந்து பார்த்தேன். அந்த ஃபோன் விழுந்ததை வந்து இந்த சவுண்டில் பார்த்தேன். அப்படி இல்லாட்டி ஃபோனு தொலைஞ்சு போயிருந்துருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு நீங்கள் ஃபோன் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனை. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ கண்டிப்பாக வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 29,000 நான் வாங்கினப்போ. இப்போ எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரில. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 20K 30K 40K வரைக்கும் ஃபோன் வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம டெம்பர் கிளாஸ் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இதாக இருக்குது. நான் டெம்பர் கிளாஸ் போட்டே இப்படி ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நான் விழுந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ, அந்த ஃபோன் இது பண்ணுவானா இல்லை வீட்டில் என்ன சொல்கிறது, இல்லை இதையும் ப்ராங்க்னே நினச்சிப்பாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் அம்மாவையும் ப்ராங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வச்சு இந்த ஆப்பை வச்சு அப்புறமா அப்போ அம்மாச்சி வச்சு ப்ராங்க் பண்ணனா இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. இன்னும் இந்த வரைக்கும் நான் சொல்லவே இல்லை வீட்டில் யாருக்குமே. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். நேற்று தான் ப்ராங்க் பண்ணோம், நீ என்னன்னே தெரியல, உடஞ்சி போயிடுச்சு. என்ன சோழனே தெரியல. இல்லைங்க வச்சு இது டெம்பரானே தெரியல. டெம்பர் இல்லை ப்ரோ. டெம்பர் தான்ப்பா. இது டெம்பர் இல்லடா. ஐயோயோ, ஃபோனே போயிடுச்சு. என்னடா ஸ்க்ரீனும் போயிடுச்சு. எப்படா அப்படி ஒரு டெம்பரை வாங்கின நீனு? பார்த்தீங்களா, சீரியஸாக மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் எடுக்கிறப்ப தான் அப்பா டெம்பர் கிளாஸ் தான் அப்படின்னு பார்த்தேன். அப்புறமா கீழேருந்து எடுக்கிறப்போ டெம்பர் கிளாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. மேலே போக 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 டிஸ்பிளே வந்து இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இது வந்து டிஸ்பிளே மட்டும் இதாகிருக்கா இல்லை கிளாஸ் மட்டும் இதாகிருக்கான்னு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு சுத்தமாக தெரியல. இன்னொன்று சொல்லணும். நம்ம அதான் சொன்னல, நம்ம வந்து 40K அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஃபோன்லாம் வாங்குகிறோம். நம்ம டெம்பர் கிளாஸ் வந்து இந்த 100 ரூபா அந்த மாதிரி டெம்பர் கிளாஸ்லாம் வாங்காமல் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது வந்து ஜான்வரின்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு அன்பாக்சிங் வீடியோ போட்டேன். ஸோ எப்படின்னு தெரில, என்ன சொல்கிறதுனே தெரியல. சிரிச்சிட்டு தான் இருக்கேன் நான். ஏன்னா இதை வந்து நான் எப்படி வீட்டில் சொல்ல போகிறேன்னு தெரில. அதையும் ப்ராங்க்குன்னு நினைக்க போகிறாங்களா இல்லை என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ எல்லாருமே சேஃபாக வச்சுக்கோங்க ஃபோனை. ஸோ